யோ வக்கீல் சொல்லியா உன்னை எதுக்கு கூட்டு வந்திருக்கேன்? சார், அக்கார்டிங் டு தி லா செக்ஷன். எடுத்துங்க. கண்மணியை வெளியே அனுப்ப முடியாது. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்ன முருகா? சார், கொலை கேஸ். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பொண்ணுக்கு என்ன ஆகும்னு தெரியல. அதனால கோர்ட் வரைக்கும் போய் தான் ஆகணும். பெயில் கூட கிடைக்காது. உங்களை மாதிரி ஃபோர்ஜரி கேஸா இருந்தா கூட பரவாயில்ல, பெயில் கிடைச்சிருக்கும். என்ன முருகா, நீ திடீர்னு ராசாத்தி பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. இன்னும் 2 நாள் கழிச்சு கேஸ் ஹியரிங் வரும். நீங்க கோர்ட்ல வச்சு என்ன வேணாலும் பாத்துக்கங்க. சரி, அவங்கள பார்க்கவாச்சும் அனுமதி இருக்கா? 10 நிமிஷம் தான் டைம் தருவேன், போய் பாருங்க. தலியா, இங்கே வரேன். முருகா, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினேன். அவர் பெயில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருமா. இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும். அங்க வச்சு இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன். இன்னும் 2 நாள் நான் இங்க இருக்கணுமா? அவ்வளவுதாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நான் பண்ணி தர சொல்றேன். 2 நாள் கழிச்சு மட்டும் நான் எப்படி வெளியே வர முடியும்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குமா? சரி, ஆனா ஒண்ணு, நான் ஜெயிலுக்கு வர காரணமா இருந்த அந்த ராசாத்தி கண்முழிக்க கூடாது. அவ நிரந்தரமா கோமாக்கு போயிடணும். நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. பண்றேன். நீங்க வெளியில வரும்போது ராசாத்தி கோமாவுக்கு போயிட்டாங்கிற இனிய செய்தி தான் உங்க காதுக்கு வரும். கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். முருகா, யோ வாயா. முருகா, சார், பெயில் தான் கிடைக்காது. ஆனா கண்மணியை வெளியே கொண்டு வரதுக்கு இன்னொரு வழி இருக்கு சார். முருகா, அத உள்ள இருக்கும் போதே சொல்ல வேண்டியது தானே? சார், உள்ள சொன்னா அதை கிடைக்காம பண்ணிடுவாங்க. இதை நாம போலீஸுக்கு தெரியாம தான் பண்ணணும். நீங்க இனியன் கிட்ட சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. இனியன் தான் கேஸ் கொடுத்திருக்காரு. அவரு கேஸ வாபஸ் வாங்கினா இப்பவே கண்மணியை வெளியே விட்டுருவாங்க. சொல்லுங்க முருகா. சேர்மன் ஐயா, நான் கண்மணி அம்மா கோகிலா பேசுறேன். கண்மணி கேஸ் என்னாச்சுங்கய்யா? அவ வெளியில வந்துட்டாளா? இல்ல முருகா. ஐயோ, அப்ப என் பொண்ணு காலம் முழுக்க ஜெயில தான் கிடக்கணுமா? அவளை காப்பாத்த முடியாதா? முருகா, இனி என் கேஸ வாபஸ் வாங்கினா தான் கண்மணி வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கான். அவங்கள விடுறதுக்கு இன்னும் 3 நாள் ஆகும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அது எப்படிங்கய்யா? அவன் கண்மணி மேல இருக்கிற வெறுப்புல தானங்கய்யா கேஸை கொடுத்திருக்கான். அப்புறம் எப்படிங்கய்யா கேஸ வாபஸ் வாங்குவான்? என் பொண்ணு ஜெயில தான் இருக்க போறாளா? ஐயோ, என்னால தாங்க முடியலையே. என் பொண்ணு நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேங்கய்யா. இப்படி அவளை ஜெயில கொசு கடிக்கவா நான் அவளை பார்த்து பார்த்து வளர்த்து. இந்த பாருங்க, எனக்கும் தான் அக்கறை இருக்கு. இனியன எப்படி கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறதுங்கறத யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்காதீங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்கய்யா, அதான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் வேணா செண்பக அம்மா கிட்ட சொல்லி இனியும் கிட்ட வேணா பேசி பார்க்க சொல்லுவா? அப்படியா சொல்றீங்க? ஆமாங்கய்யா. நீங்க வேணா போய் அவங்க கிட்ட பேசி இனியன சம்மதிக்க வைக்க சொல்லுங்க. சரிங்கய்யா, நான் இப்பவே செண்பகத்துக்கிட்ட பேசி இனிய கேஸ வாபஸ் வாங்க வைக்க சொல்றேன். பேசிட்டு சொல்லுங்க. சரிங்கய்யா.
செண்பகத்துக்கிட்ட பேசணுமே. வாங்கய்யா. ராசாத்தி, உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்க. உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன். நீ நல்லபடியா குணமாக்கி எழுந்து வந்து என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவ. இது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவ. அந்த சாமி கண்டிப்பா உன்னை கைவிடாது. ராசாத்தி, அந்த சித்தர் சொன்ன மாதிரி நான் உனக்காக 3 நாள் சாப்பிடாம இருந்து கோயில்ல பிச்சை எடுக்க போறேன். ஆமா, எனக்கு வேற வழி தெரியல. நீ உயிர் பழிச்சு வந்து என் கூட சந்தோஷமா வாழணும். அதுக்காக பிச்சை இல்லை. வேற என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆமா ரசாத்தி, நான் உன் மேல வச்சிருக்கிற காதலும் பாசமும் உண்மையா இருந்தா அந்த சாமி உன்னை எழுந்து உட்கார வைக்க, உனக்கு எல்லாம் சரியாகி நீ நல்லபடியா வீட்டுக்கு வருவ. கண்டிப்பா வருவ. நாம 2 பேரும் சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம வாழ்வோம். நான் மட்டும் இந்த பிச்சை எடுக்கிற பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டா நீ நல்லபடியா வருவேன்னு சித்தர் சொல்லியிருக்காரு. எப்படியாவது 3 நாள் நான் விரதம் இருந்து பரிகாரத்தை முடிச்சு உன்னை காப்பாத்திடுவேன் ரசாத்தி. நான் காப்பாத்திடுவேன். அது மட்டும் இல்ல, அந்த சித்தர் என்ன பார்த்து நீ உன் பொண்டாட்டிக்காக என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டார். நான் உனக்காக எதுவும் பண்ணலன்னு சொன்னேன். முதல் முறையா இந்த பரிகாரத்தை பண்ணி உன் மேல இருக்கிற காதலை நிரூபிக்க போற. நீ கண்ணு முழிச்சா போதும். எனக்கு அது போதும். ரசதி, ரசதி, என்ன பாரு. ரசதி, என்ன பாரு. ரசதி, பாரு. நான் விரதம் இருக்க போறேன்னு சொன்னதுக்கு நீ கையை அசைச்சிட்ட. நான் மட்டும் பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டேன்னா கண்டிப்பா நீ பொழைச்சிருவ. எனக்கு அது நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்துருச்சு. இப்பதான் போய் நான் என் பொண்ணை பார்த்துட்டு வந்தேன். அவ ஜெயில இருக்கிறத என்னால பார்க்க முடியல செண்பகம்.
அவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். செண்பகம், நீயுமா அவ தப்பு பண்ணிருப்பான்னு நம்புற? அதான் என் மாப்பிள்ள ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாரு, அப்புறம் என்ன? அது யாரோ பண்ண தப்பு. கண்மணிய மாட்டி விட்டுட்டாங்க. செண்பகம், கண்மணியும் ராசாத்தையும் ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன போட்டிங்க இருக்கும். என் பொண்ணு என்னைக்குமே ராசாத்திய பார்த்து பொறாமப்பட்டதே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா செண்பகம்? ராசாத்தி வீட்டை விட்டு போனப்ப கூட அவதான் ரொம்ப வருத்தப்பட்டா. சம்மந்தி கிட்ட கூட ராசாத்திய கூட்டிட்டு வர சொல்லி எவ்வளவோ கெஞ்சினா தெரியுமா? அப்படிப்பட்டவ ராசாத்திய எப்படி இப்படி பண்ணுவா சொல்லு? நம்பு செண்பகம், கண்மணி அப்படி பண்ணல செண்பகம். என் பொண்ண நீதான் செண்பகம் காப்பாத்தணும். இது பாரு, இனிய யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். எப்படியாவது நீதான் சொல்லி கண்மணி மேல உள்ள கேஸ வாபஸ் வாங்க சொல்லணும் செண்பகம். எனக்கு இப்ப நீதான் சாமி. தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்து. அவளும் உனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. என் பொண்ணை காப்பாத்து கோகிலா, செண்பகம். என்ன காரியம் பண்ற நீ? என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல செண்பகம். இத பாரு, நீ மட்டும் என் பொண்ணோட கேஸ இனியன் கிட்ட சொல்லி எப்படியாவது வாபஸ் வாங்க வச்சுட்டேன்னா நான் ராசாத்திய சம்மந்தி வீட்டுக்குள்ள போக வைக்கிறேன். அவங்க கையில கால்ல விழுந்தாச்சும் ராசாத்திய அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்றேன். இல்ல இல்ல, சம்பந்தி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா ராசாத்திய உள்ள விடவும் மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல செண்பகம், அவங்களுக்கு அவங்க மருமக ஜெயில இருக்கிறதுனால அவங்க குடும்ப கௌரவத்துக்காக கண்டிப்பா ராசாத்திய வீட்டுக்குள்ள விடுவாங்க. என்ன செண்பகம், நான் தான் சொல்றேன்ல, கண்மணியை மட்டும் இனியன் வெளியில கொண்டு வந்துட்டான்னா மரகதம்மா இனியனையும் ராசாத்தியும் கண்டிப்பா வீட்டுக்குள்ள கூப்பிட்டுப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. தயவு செஞ்சு நீ இனியன் கிட்ட சொல்லு செண்பகம். சரி கோகிலா, நான் மாப்பிள்ள கிட்ட பேசி பாக்குறேன். எதுவா இருந்தாலும் மாப்பிள்ள தான் முடிவு பண்ணணும், என் கையில ஒண்ணும் இல்ல. கண்மணி மட்டும் வெளியில வரட்டும், அப்புறம் இருக்குடி உங்களுக்கு. அம்மா, இப்படி ராசாத்தியை என்னால பார்க்க முடியலம்மா. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணி தான். அவள இளங்கோ, கோகிலா கண்மணியை ஜெயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கா. அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால இனியன் மாப்பிள்ள கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கேஸை வாபஸ் வாங்குவேன்னு சொல்றா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வேற என்ன சொல்ல, கேக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏமா, நீ என்ன பைத்தியமாமா? கண்மணி எவ்வளவு கிரிமினலா ராசாத்திய லாரி வச்சு அடிச்சிருக்கா. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட பேசணுங்கிற? ராசாத்திய தேவையில்ல, நீ அதுக்கு மேல இருக்கிற. ராசாத்திய அசைவு இல்லாம படுத்திருக்காமா. அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன். அன்னைக்கு லாரி ஏத்தி கொல்ல பார்த்தவளுக்கு வக்காலத்து வாங்க போறியா? இளங்கோ, கொஞ்சம் அமைதியே இருறா. இது அவங்க குடும்ப பிரச்சனை. இதுல நம்ம குடும்பத்தை நாமளே அசிங்கப்படுத்தலாமாடா? ஐயோ அம்மா, கண்மணி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா தெரியுமாமா? அதுக்கு தண்டனை அனுபவிச்சாதான் அவளுக்கு புத்தி வரும். இல்லடா, என்ன இருந்தாலும் கண்மணி பாரியையா வீட்டுக்கு மருமகளா போயிட்டா. அதனால ஊருக்குள்ள பாரியையா வீட்டு குடும்பத்தை தான் அசிங்கமா பேசுவாங்க. அதனால நம்ம ராசாத்திக்கு நல்ல வழியை காமிச்சு வச்ச பாரியையாவுக்கு தானே கெட்ட பேரு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கண்மணி தான் திருட்டுத்தனம் பண்றாளே. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். பாரியையாக்காக தான் அமைதியா இருக்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா.
கண்மணியும் ராசாத்தியும் ஒரே வீட்டு மருமகளுங்க. நாளைக்கு ஒரே வீட்டுல வாழ வேண்டியவங்க. அப்படி எல்லாம் உபத்திரவமா இருக்கக்கூடாதுல்ல. ஐயோ அம்மா, இந்த கண்மணி எல்லாம் சாகர வரைக்கும் திருந்தவே மாட்டா. இத பாருடா, எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒன்னும் தெரியாதுடா, நீ சின்ன பையன். சில விஷயங்களை குடும்பத்துக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? இத பாருடா, விட்டு கொடுத்தவன் என்னைக்குமே கெட்டு போனதில்ல. நம்ம ராசாத்திக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த தெய்வம் காப்பாத்திருக்கு. இப்பவும் அந்த தெய்வம் கைவிடாம என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கு. நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வரேன். நீ வந்து எதுவும் தொந்தரவு பண்ணாத. மாப்பிள்ளை, சொல்லுங்க அத்தை. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ராசாத்தி கண்டிப்பா குணமாயிடுவா. இனிமே கண்மணி ஜெயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்ன இருந்தாலும் அவ உங்களுக்கு அண்ணி தானே. அத்தை, இதுல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். கண்மணி அணி பண்ணது தப்பு. அவங்கள நான் எப்போவோ ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன். ஆனா இவ்வளவு நாள் நான் குடும்பத்துக்காக பார்த்தேன். இனி யாருக்காகவும் கண்மணி அணியை நான் மன்னிக்க மாட்டேன். ராசாத்தியை எழுந்து வந்து கண்மணி அணியை விட சொன்னாலும் நான் விட மாட்டேன்.